உங்களுக்கு ஒரு நோய் வருது வச்சுங்களா, ஒரே நாள் அந்த நோய் வராது. அது பல ரூபத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும், அடையாளம் காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், அலட்சியமாவே இருப்போம். நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். நம்மளே ஒண்ணு சொல்லி நம்மளுக்கு தேர்த்துக்குவோம், இது ஒண்ணு இல்லப்பா, இது ஒண்ணு இல்ல, இதுல ஒண்ணு, அது ரைட் தான், நீங்க சொன்னது ஒண்ணு இல்லன்னு இருக்கலாம். ஆனா கவனம் தேவை. ஏன் திடீர்னு இந்த தலைவலி, ஏன் திடீர்னு இந்த உடம்பு வலி, எதனால இந்த இங்கன்னு அப்ப நீங்க அதை கவனிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயம் உங்க உடம்புல நீங்க சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. அது உங்க எண்ணமா இருக்கலாம், இல்ல உங்க உணவா இருக்கலாம், இல்ல உங்களோட ஹேபிட்ஸ், அதாவது தினசரி நீங்க பண்ற பிராக்டிஸா கூட இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதை நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணதான் நீங்க பார்க்கலாம், வாவ் எனக்குள்ள அந்த மாற்றம் நான் பண்ணி ஆகணும். அப்ப நீங்க வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரணும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்துல தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பிரமாதமான வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணனா 10 வருஷம் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு உடம்பு தெரியுங்களா, இந்த உடல் இருக்குல்ல, 6 வாட்டியிலிருந்து 7 வாட்டி உங்க பாடி எல்லாமே புதுசு தெரியுங்களா, என்டையர் சிஸ்டம் எல்லாமே புதுசா மாறுது. இந்த செல்ஸ் இறந்து உருவாக்கிட்டே இருக்கும், இது நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. நீங்க ஒரு பாம்பு தோலை உரிக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, ஆனா உங்களுக்கு டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆண்டனோட கருணை உங்களால் பார்க்கவே முடியாது தெரியுங்களா, ஆனா நடந்துகிட்டு இருக்கு. உங்க தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. வெளியே மட்டும் இல்ல, உள்ளுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு.